ஒரு தாய் வந்து கர்ப்பவதியாக இருக்கிற அந்த பெண்ணை பார்த்தீங்கன்னா 9 மாதம் அந்த குழந்தைய சுமக்கணும். 9 மாதத்தில் அவங்க எவ்வளோ விட்டுவிட வேண்டிய காரியங்கள் இருக்குது. சில உணவுகளை சாப்பிடக்கூடாது, சிலது தான் சாப்பிட்ணும். அவங்களுக்காக மட்டும் வாழல, அந்த குழந்தைக்காக வாழ்கிறாங்க. இப்போ எவ்வளோ காரியங்களை இழக்கிறாங்கன்னு கூட சொல்லலாம். நீங்கள் 9 மாதத்துக்கு அவங்க சில தியாகத்தெல்லாம் செய்கிறாங்கன்னு சொல்லலாம். இருக்கிறதுலே பெரிய ஒரு இது என்னென்னா அந்த பிரசவ வேதனை கடைசியில் அது போய் உச்சகட்டமாக முடியுது. இந்த குழந்தைய பெற்றெடுக்கிறதுக்குள்ள கத்தி கதறி ஒரு வழி ஆகி அப்போ தான் குழந்தைய பெற்றெடுக்கிறாங்க. அப்போது அதில் பெரிய தியாகம் இருக்குதுன்னு சொல்லலாம், ஓரளவுக்கு இருக்குதுன்னு சொல்லலாம் இல்லையா? வலி வேதனை எல்லாம் இருக்குது. ஆனால் எங்கே போய் முடியுது? இந்த குழந்தை பெறுது. அந்த குழந்தைய அவங்க பெற்றெடுத்த பிறகு அந்த குழந்தையின் முகத்தை பார்த்தா அவங்க செஞ்ச தியாகம், அவங்க பட்ட வலி வேதனை எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. இந்த குழந்தையின் முகத்தை ஒரு தடவை பார்த்தாங்கன்னா போதும், பிறந்த பிறகு இப்போ அவங்க அதை பெருசாக நினைக்கல, இதை தான் பெருசாக நினைக்கிறாங்க. அது போல தான் இயேசு. பேதுரு வந்து தியாகத்தை பெருசுப்படுத்த பார்த்தார். இயேசு என்ன பண்ணுறாரு? நீ எனக்காக தியாகம் செஞ்சேன்னா நான் உனக்கு எந்த அளவுக்கு ஆசீர்வதிப்பேன்னா மேக்சிமம் பூரணமாக ஆசீர்வதிப்பேன். கடைசியில் முடியறதுக்குள்ள நீ அதை மறந்துடுவேன், தியாகத்தெல்லாம் மறந்து போய் இதை கண்டு வியந்து நிற்பேன், ஆச்சரியமாய் இருப்பேன். நான் கொடுக்குற பலனை தான் நீ பெருசாக நினைப்பேன். இது அப்படியே மிஷினரிஸ் கையில் பார்க்கலாம். நீங்கள் டேவிட் லிவிங்ஸ்டன்லாம் பார்த்தீங்கன்னா அவர் அந்த மாதிரி தான். அல்லது பக்சிங்கே எடுத்துக்கோங்க. நான் சொன்னேன், குடும்பத்தை இழந்தார். தகப்பன் மனைவி தங்கை யாருமே ஏற்றுக்கொள்ளல. தெருவில் படுக்க வேண்டியதாகிடுச்சு. பார்க்கில் பெஞ்சில் அப்படி படுத்து ஊழியம் செய்து பிரசங்கம் பண்ணி, ஆனால் தேவன் ஊழியத்தை ஆசீர்வதிச்சார். எந்த அளவுக்கு ஆசீர்வதிச்சார்னா நீடித்த ஆயுசு கொடுத்து பெரிய ஊழியத்தை கொடுத்து அவர் மரிக்கிற அந்த நேரத்தில் 2000 மரித்தார். ஆந்திராவில் அவர் அடக்கம் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அவர் மரிக்கிறப்போ அந்த ஊரே கூடி வந்துட்ட மாதிரி ஆயிடுச்சான். செகண்டராபாடில் 10 ஏக்கர் நிலம் அவங்களுக்கு ஹெட் குவார்ட்டர்ஸ் அங்கே இருக்குது. ஐஸ்வர்யத்தை இழந்தார். 10 ஏக்கர் சென்டர் ஆஃப் சிட்டியில் அங்கே இடம் அவர் வாங்கி போட்ட இடம். அந்த இடமே ஜனத்தை கொள்ளலை. சிலர் சொல்கிறாங்க 2 லட்சம் பேர்கிட்ட அவருடைய அடக்க ஆராதனைக்கு வந்தாங்க. அங்கே இருக்கிற அரசாங்கமே ஷாக் ஆகி போய் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், யார் பா இவரை தேடி இவ்வளோ பேர் வராங்க, உலகம் முழுக்க வராங்க, இந்தியா தேசத்து முழுக்க எல்லாம் ஜனங்க வராங்களாம். ஏன்னா அவர் தான் எங்களை இயேசுவுக்கு நடத்தினார், அவர் தான் இயேசுவை பற்றி சொன்னார் எங்களுக்கு அப்படின்னு தேடி வராங்க. அவர்னால தான் என் வாழ்க்கை மாறிடுச்சு. அவர் ஒரு தடவை பார்க்க விடுங்க, அவர் சரீரம் மறிச்சிட்டாரு, ஒரு தடவை அவருடைய முகத்தை நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு கெஞ்சுறாங்களாம் ஜனங்க. அவர் குடும்பத்தை இழந்தார்ல, உலகம் முழுக்க குடும்பம் உண்டாயிடுச்சு அவருக்கு. எங்கே போனாலும் அவருக்கு தகப்பன் போல ஆட்கள் இருக்காங்க, தாய் போல ஆட்கள் இருக்காங்க, சகோதரர் போல ஆட்கள் இருக்கிறாங்க.